ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுகிறார்கள். இம்மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் அவர் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் மனச்சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதன் இம்மாதம் 18ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலும் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குருவனுடைய பார்வையும் சுகஸ்தானத்திலே விழுவதாலும் உங்களுடைய தாயாருடன் இம்மாதத்துடைய முற்பகுதியில் சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு தாயார் பக்க பலமாக இருப்பார். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இம்மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் தேடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் 8ஆம் தேதி வரை பார்வையிடுவதாலும் புத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் சிலருக்கு குழந்தைகளால் சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதத்தினுடைய முற்பகுதி மிகவும் சிறப்பான மாதமாக அமையும்.
பிற்பகுதியில் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் செவ்வாயினுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே இருப்பதாலும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் கடனில் இருந்து படிப்படியாக வெளிவருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலர் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடனுக்காக நீண்ட நாட்களாக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அஷ்டமாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இம்மாத முற்பகுதியில் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையாருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் தொழில் ஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இரட்டிப்பான வருவாய் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே இம்மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. கூடுதலான லாபத்தை பெற முடியும். மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.